சிறுநீரகம் திருட்டல்ல, அது முறைகேடம். எப்படி இருக்கு பாருங்க சார். நம்மளும் பல தடவை தகப்பன் ஆண்டு மகன் ஆண்டு இந்த மக்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதனால இவர்கள் ஏமாற்றுவதற்கு அஞ்சுவதில்லை. 40 to 50 லட்சம் வித்திருக்காங்க சார். அவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க சார். ஏமாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அடைந்திருந்த கடன் வெறும் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. இவர் 4 ஆண்டுகளில் அடைய வைத்திருக்கிற கடன் 4.5 லட்சம் கோடி. பொது மருத்துவமனைக்கு என்ன பெரிய வேறுபாடு? ராஜாஜி அங்கே தான் வைத்தியம் பார்த்து கொண்டார், அங்கே தான் இறந்தார். காமராஜர் அங்கே தான் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய குடிமக்களுக்கு எது உரியதோ அது தனக்கும் உரியது என்று நினைக்கின்ற தலைவன் தான், ஆட்சியாளன் தான் சிறந்தவன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவனர் பழ கருப்பையாவை சந்திப்பவர். வணக்கம் சார். சார், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன ஒரு கலைஞர் மாதிரி வார்த்தை விளையாட்டு சார். சிறுநீரகம் திருட்டல்ல, அது முறைகேடம். எப்படி இருக்கு பாருங்க சார். அவர் கலைஞர் என்று நினைப்பார், கருணாநிதி என்று நினைப்பார். கலைஞர் அந்த காலத்தில் வந்து சொன்னார், பஸ் கட்டண உயர்வுன்னு எல்லாரும் போட்டாங்க. அது பஸ் கட்டண உயர்வு அல்ல, அது சீரமைப்புன்னார். எல்லாம் ஒரே புத்தி, ஏமாத்துறதே தொழிலாக இருக்கிற ஒரு கட்சி வார்த்தைகளை திருட்டுங்கிறது கேவலமாக இருக்குது. அதனால் வந்து என்ன வார்த்தை? திருட்டல்ல, அது முறைகேடு. முறைகேடு. அவர் பஸ் கட்டண உயர்வல்ல, அது மறுசீரமைப்பு. இதெல்லாம் இந்த புத்தியை விடவே மாட்டேங்கிறான் திமுகவில். அந்த காலத்தில் இந்த காலம் வரையில் இந்த புத்தி மாறுறதே இல்லை. இப்படி மக்களை ஏமாற்றி நம்மளும் பல தடவை தகப்பன் ஆண்டு மகன் ஆண்டு இந்த மக்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதனால இவர்கள் ஏமாற்றுவதற்கு அஞ்சுவதில்லை. ஆனால் அந்த சிறுநீரக இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதற்கு சொல்லுகின்றேன். அதாவது வெகு காலமாக இதெல்லாம் உறுப்பு மாற்றம் அல்லது உறுப்பு ஒருவரிடமிருந்து எடுக்கப்பட்டு இன்னொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பெரிய குழுவெல்லாம் இருக்கிறது. அது பெரிய அதிகாரிகளை கொண்ட குழு. ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நம்முடைய பெரம்பலூரில் உள்ள என்ன கல்லூரி? அது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி. அதை பற்றி ஆங்கில செய்தித்தாளிலே எழுதியிருக்கிறான். ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்கின்ற இடமாக அது குறிப்பிடப்படுகிறது. 2 பெரிய இடங்களில் அது ஒரு இடமாக இருக்கிறது. மாற்று சித்தார்த் ஒன்று, அபிராமி கிட்னி சென்டர் பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் நல்லா நினைவு வச்சுருக்கீங்க. அப்புறம் அதில் ரொம்ப கேடு நடந்திருக்கு. அவர்களெல்லாம் ஏனென்று கேட்பதற்கு இந்த அரசுக்கு வலுப்போதாது. அது ஒரு பக்கம் இருக்குது சார். எப்படி சார் கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க இல்லை. அந்த நீங்கள் சொன்னீங்களே தனலட்சுமி சீனிவாச மருத்துவ கல்லூரி மருத்துவமனை உடைய யாருது? திமுக எம்எல்ஏ கதிரவன் உடையது சார். ஓஹோ, அப்படியா? ஆமாம். எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆளுங்கட்சி என்றால் அவர்களுக்கு சட்டமே கிடையாது, சட்டங்கள் கிடையாது, நீதி கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் ஆளுங்கட்சி என்றால் இந்த ஃப்ரீ பேர்ட்ஸ். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். திமுக ஆட்சியில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். கிட்னியை திருடலாம், கான்ட்ராக்ட் வாங்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சரி, ஆனால் இந்த திருட்டு இது ரொம்ப கொடுமை. பாருங்கள், ஒருவர் போய் ஒரு சிறுநீரகத்தை கொடுத்துருக்கிறார். அவர் ரொம்ப ஏழை, நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு ஏகப்பட்ட கடன். ஆகவே இந்த கடனை தீர்ப்பதற்காக ஒரு சிறுநீரகத்தை அவர் வழங்கிவிட்டு இவர் சென்ற பிறகு பல நாள் அவரால் வேலை செய்ய முடியவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதற்காக தருவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகை 5 லட்சம், தரப்பட்ட தொகை 4.5 லட்சம், புரோக்கர் கமிஷன் 50,000. அதையாவது மருத்துவமனையில் கொடுக்கக்கூடாதா? வாங்குகிறவன் கொடுக்கக்கூடாதா புரோக்கருக்கு கமிஷனை? அதை கூட இவர் தான், இந்த சிறுநீரத்தை இழந்தவன் தான் கொடுக்க வேண்டும் புரோக்கர். ஆமாம். அதில் சார் நீங்கள் இதுதான். ஆனால் ஒரு கிட்னியும் 40 to 50 லட்சம் வித்திருக்காங்க சார். ஆமாம். அவ்வளோ ஏமாற்றி இருக்காங்க சார். ஏமாற்றியிருக்கிறார்கள். இதில் அவர் சொல்லுகிறார் 50,000 ரூபா கமிஷன் போக 4.5 லட்ச ரூபா தந்தார். ஆமாம், இப்படி தான் வெளியில். ஆமாம், முடிந்து விட்டு இப்பொழுது பழைய நிலையில் தான் இருக்கிறேன். இப்பொழுது என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை, சில நாட்களுக்கு நான் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்.
இவர் சொல்லுகிறார் இவருடைய அப்பாவுக்கும் இது ஒரு சிறுநீரக திருட்டு நடந்ததான். அப்படி நடக்கிற போது அவருக்கு 80,000 ரூபாய் கொடுத்தார்களாம். இப்பொழுது பணவீக்க காரணமாக அவருக்கு 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். அவருக்கு 80,000 ரூபாய். 1 லட்சம் பேசி 20,000 பிடித்து கொண்டு 80,000. இவருக்கு 5 லட்சம் பேசி 4.5 லட்சம். இது பெரிய அளவுக்கு எங்கே நடக்கிறது என்றால் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். பெருவாரியான ஏழைகள் நெசவாளிகள், நாமக்கல்லை சுற்றி இருப்பவர்கள், விசைத்தறி கைத்தறி எல்லாமே ரெண்டிலும் உள்ள நெசவாளர்கள் பயங்கர ஏழைகள். அவர்களுடைய ஒவ்வொரு நாள் ஊதியம் காலையிலிருந்து டொக்கென்று கட்டையில் அடித்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஒரு நாள் ஊதியம் என்பது 400-300 தாண்டுவதில்லை. அவ்வளவு ரொம்ப கேவலமான நிலைமை. ஆகவே ஏதாவது ஒரு தேவை வந்துவிட்டால் அவர்களிடம் வைப்பதற்கு தங்கமில்லை. ஆகவே அடமானம் வைக்க வங்கிக்கு செல்ல முடியாது. அவர்களை வைப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, உடனடியான பவுனுக்கு நிகராக விலை கிடைக்கக்கூடியது, அது சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்தை கொண்டு போய் விற்கிறார்கள். இதற்கு புரோக்கர்கள் இருக்கிறார்கள். சார் அந்த புரோக்கர் யார்? திமுககாரங்க. ஆமாம், எல்லாம் அந்த சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி போன்றவை, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி போன்றவை இதை பெரிய அளவுக்கு செய்கின்றன என்று சொல்கிறார்கள். அதுபோக மற்ற மருத்துவமனைகளும் இதில் நெசவாளர்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ், அதாவது தினக்கூலிக்கு போகின்ற வேலைக்காரர்கள், மில்லுகளிலும் மற்றவற்றில் வேலை செய்கிறவர்கள், தினக்கூலிக்கு போகின்றவர்கள் நெசவாளர்கள். இவர்கள் நிலையான வருமானம் இல்லாதவர்கள், சிறுநீரக வைப்பதற்கு ஒரு பொட்டு தங்கமோ ஒரு பவுன் தங்கமோ கூட இல்லாதவர்கள் வைப்பதற்கு சிறுநீரகத்தை பயன்படுத்துகிறார்கள். அதை பிடுங்கி கொண்டு இந்த ஏழை மக்களிடம் அதை பிடுங்கி கொண்டு தொகை கொடுக்கிறார்கள். பாருங்கள், அதில் புரோக்கர் கமிஷன் மற்றவையெல்லாம் போக மலை முழுங்கி மடா அப்படி சொல்லுவாங்க. அதுதான் சார் நடந்திருக்கு. அரசு கேட்பதே இல்லை. நம்முடைய சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், அது என்ன சொல்லுகிறார், திருட்டல்ல முறைகேடு. ஆகா, எங்கே கண்டுபிடித்தார்களோ இந்த வேலையெல்லாம். அதாவது பல மக்கள் ஏழைகளாக இருப்பவர்கள், நெசவாளிகளாக இருப்பவர்கள் சிறுநீரகங்களை இழக்கிறார்களே. இத்தகைய நிலையில் தமிழ்நாடு இருக்கிறதே. நாம் 9% வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் நெசவாளி தன்னுடைய சிறுநீரகத்தை விற்று வாழ வேண்டியது இருக்கிறது. அவன் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை. ஆகவே சும்மா ஸ்டாலின் இந்த திருட்டுத்தனத்தை ரொம்ப காலமாக பேசி கொண்டிருக்கிறார். 9% வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்று. ஏதோ சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரையிலும் உள்ள வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாக காட்டிக்கொள்வது ஒன்று. ரெண்டாவது ஒன்று சொல்லுகிறேன், சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடியார் ஆளுகின்ற 2016-21 வரையிலும் தமிழ்நாடு அடைந்திருந்த கடன் வெறும் 5 லட்சம் கோடி. இவர் 4 ஆண்டுகளில் அடைய வைத்திருக்கிற கடன் 4.5 லட்சம் கோடி. 4 ஆண்டுகளில் 75 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி, 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடி வருஷம் வாங்கி என்ன சார் பண்ணாங்க? இல்லை எல்லாம் இந்த 1000 கொடுப்பதற்கு மாணவனுக்கு கொடுக்குறேன் இதை தவிர வேறு எந்த விதமான ஒரு சிறந்த திட்டங்களும் இவர்களிடம் இல்லை. இந்த நாட்டை கெடுக்க, இந்த நாட்டை வறுமையிலிருந்து மீட்கக்கூடிய எந்த திட்டமும் இவர்களிடம் இல்லை. வறுமையிலிருந்து மீட்கப்பட்டால் அவர்கள் வேலை செய்தே தங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொள்வார்கள். அவர்களுக்கு வைத்திய வசதி இல்லை. மருத்துவமனை சரியா இல்லை சார். 4 வருஷத்தில் மருத்துவ வசதி இல்லை. எங்கும் பொது மருத்துவமனைகள் இல்லை. இருக்கிறது சரியாக இல்லை. மருந்து மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஏழைகளுக்காக உள்ளது. ஆகவே இந்த நிலையில் நம்முடைய முதல்வருக்கு உடல்நலம் இல்லை என்றால் அவர் அப்பல்லோவுக்கு செல்ல முடியும். ஒரு தலை சுற்றல் என்று சொன்னால் அவருக்கு எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டு இதயத்திலே அந்த இரத்த ஓட்டத்தில் சுழற்சி சரியில்லை என்றால் இப்பொழுது ஸ்டென்ட் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் 3 நாளில் வைத்து அவர் வர முடிகிறது. இதே தலை சுற்றல் ஒரு சாதாரண ஏழைக்கு வந்தால் மருத்துவமனையில் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அனுப்பிவிடுவார்களே தவிர இத்தனை சோதனைகள் நடப்பதில்லை. நான் கேட்கிறேன், ஒரு நல்ல நாடு முதலமைச்சருக்கும் குடிமகனுக்கும் வைத்தியம் பார்த்து கொள்வதிலோ கல்வி கற்பதிலோ எந்தவித தாரதமியமும் இருக்கக்கூடாது. பாகுபாடு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. சமச்சீர். அதுதான் நல்ல நாடு. நான் சொல்ல விரும்புகிறேன், மருத்துவமனையில் எல்லாருக்கும் நம்முடைய மருத்துவ மந்திரி, சுகாதார மந்திரி சொல்லுகிறார், இவர் ஏன் அங்கே போய் சென்றார் என்றால் பாதுகாப்பு கருதி சென்றாராம். என்ன பாதுகாப்பு? அங்கேயும் போலீஸ் போய் நிற்பான், அங்கேயும் பொதுமக்கள் புழங்குகிறார்கள். அப்பல்லோ மருத்துவமனை என்ன காட்டில் சூனியமாக யாரும் வராமல் போகாமல் இருக்கிறதா?
இங்கேயும் ஏராளமான கொஞ்சம் மேட்டுக்குடி மக்கள் அங்கே வைத்தியம் செய்து கொள்ள வருகிறார்கள். ஆகவே நீங்கள் மேட்டுக்குடி மக்களோடு சேர்ந்து வைத்தியம் செய்து கொள்கிறீர்கள். இங்கே சாதாரண மக்கள் வருகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து வைத்தியம் செய்து கொள்ள உங்களால் முடியாது. இதில் பாதுகாப்பு பிரச்சனை என்ன? போலீஸ்காரன் அங்கே போனாலும் வெளியே அனுப்பான், அறைக்கு வெளியே அனுப்பான், இங்கே இருந்தாலும் அறைக்கு வெளியே அனுப்பான். இதில் என்ன மக்களுக்கு கேடு வந்து விட்டது? 28 காரையும் வெளியே நிறுத்து. அப்போல்லோ நிறுத்தினா அப்போல்லோ 28 கார் நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறதா? உன்னோட படை பரிவாரங்களெல்லாம் செல்கின்றனவே, அவற்றையெல்லாம் நிறுத்துவது. ஆக அப்போல்லோவுக்கும் பொது மருத்துவமனைக்கு என்ன பெரிய வேறுபாடு? ராஜாஜி அங்கே தான் வைத்தியம் பார்த்து கொண்டார், அங்கே தான் இறந்தார். காமராஜர் அங்கே தான் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய குடிமக்களுக்கு எது உரியதோ அது தனக்கும் உரியது என்று நினைக்கின்ற தலைவன் தான், ஆட்சியாளன் தான் சிறந்தவன். உங்களுக்கு ஒரு பாகுபாடு. நீங்களெல்லாம் அப்போலோவில் பார்ப்பீர்கள், லண்டனில் போய் வைத்தியம் பார்த்து கொண்டு வருவீர்கள். ஆனால் இங்கே உள்ள மக்கள் இயல்பான மருந்துகளை, வசதிகளை பெறுவதற்கு கூட இயலாதவர்கள் என்று சொன்னால் இது ஆட்சியா என்று கேட்கிறேன். இவருடைய பிள்ளைகளெல்லாம் ஆங்கில பள்ளிக்கூடங்களிலே படிப்பார்கள். இவர்களே ஆங்கில பள்ளிக்கூடங்கள் சன்ரைஸ் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். மருமகள் நடத்துகிறார். ஆனால் மகள் ஆமாம், ஏழை மக்களெல்லாம் இந்த சாதாரண பள்ளிக்கூடங்களிலே போய் படிக்கிறார்கள். சோறு போட்டு கற்பிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள். உடைய தரம் சிறப்பாக இல்லை. 8வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு கூட்டல் போல தெரியவில்லை. ரெண்டாவது வகுப்பிலே உள்ள கூட்டல் கழித்தல் கணக்கு அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே ரொம்ப கல்லூரிகளில் வாத்தியார் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. உயர்நிலைப் பள்ளிகளில் என்ன ஒரே கருத்து செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தவிர வேறு எந்த கருத்தும் இந்த அரசுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒன்று சொல்லுகிறேன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்ன மகளிர் உரிமை தொகுதிக்கு தகுதியானது, இப்ப தகுதி இல்லாத. அப்ப நான் அதற்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்க கேட்டது இப்ப எப்படி தகுதி ஆகுது? அதுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பு 1.5 கோடி பேர் இதற்கு விண்ணப்பித்தார்கள். 50 லட்சம் பேரை இவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள். இவர்களுக்கு தகுதி இல்லை, அதாவது கூடுதல் தகுதியுடையவர்கள், இவர்கள் இந்த பணத்திற்கு தகுதி பெற்றவர்கள் இல்லை, இவர்கள் ஏழைகள் இல்லை என்று 50 லட்சம் பேரை தள்ளிவிட்டார்கள். 1 கோடி பேர் அந்த 1000 ரூபாயை பெற்று வந்தார்கள். 1000 ரூபாய் உப்பு புளிக்க கூட ஆகாது, பெற்று வந்தார்கள். இப்பொழுது இந்த 50 லட்சம் பேரையும் வீட்டுக்கு வந்து மனு கொடுத்து உங்களுடைய குறை என்ன என்று கேட்டு வீட்டுக்கே வந்து, உங்களுக்கு மின்சார மாறுதல் இல்லையா, பட்டா கேளுங்க, பட்டா இல்லையா, பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லையா, ஜாதி சான்றிதழ் இல்லையா, இதையெல்லாம் வீட்டுக்கு வந்து கேட்டு கொடுக்குறார்கள். நான் கேட்கிறேன், இதெல்லாம் சாதாரண காலத்தில் அவனிடம் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா 500 ரூபாய் கொடு என்று, பர்த்து, டெத்து, வாரிசு, ஜாதி எல்லாவற்றுக்கும் 500 கொடு, 1000 கொடு என்று கேட்டு பிடுங்கி அவன் கிடந்து தவித்த நிலையிலிருந்து இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது என்றவுடன் வீட்டுக்கு தேடி வந்து இதை கொடுக்கிறீர்கள். இது சாதாரணமாக ஒரு அரசு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமை. இன்றைக்கு கொடுத்தால் 4 நாளிலே அவன் ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும், பிறப்பு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். இதை செய்வதற்கு உன்னுடைய அரசாங்கத்தில் யோக்கியதில்லை. 4 ஆண்டு காலமாக அவன் பிறப்பு சான்றிதழ் பெறாமல் பிறக்காமலே இருந்தான், ஜாதி சான்றிதழ் பெறாமல் ஜாதி இல்லாதவனாகவே இருந்தான். இத்தகைய நிலையில் இவ்வளவு கேவலமாக நீங்கள் அரசாண்டு விட்டு இப்பொழுது கடைசியில் வீட்டுக்கு போய் இதையெல்லாம் தருங்க. இது என்ன பெரிய இது? அவனுடைய பெரிய வசதி ஒன்றும், அவனுக்கு இயல்பான அவனுடைய சர்டிஃபிகேட்டுகள் அவனுக்கு இப்பொழுது காசு இல்லாமல் கிடைக்கின்றன. வீடு தேடி வந்து கொடுக்குறார்கள். இப்பொழுது நான் அப்போனா அரசாங்கம் சரியாக நடக்கவில்லையா? இல்லை, அதைத்தான் சொல்லுகிறேன். அந்த துறைகள் சரியாக நடக்கவில்லையா? நான் பேசும்போது பொறுக்கிடாமல் கேளு. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த பெண்கள் இப்பொழுது கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறார்கள், கிளர்ச்சி செய்ய கிளம்பி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் 50 லட்சம் பேரை என்னை விடுவித்து விட்டாய், இதற்கு தகுதி இல்லை என்று. இப்பொழுது தகுதி இருக்கிறது என்று வீடு தேடி வந்து நீ எங்களுக்கு அந்த உரிமையை வழங்குகிறாய். இப்பொழுது நாங்கள் புதிதாக இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். இதை காலாகாலத்தில் இந்த தகுதி அன்றைக்கு எப்படி இல்லாமல் போனது, இன்றைக்கு புதிதாக எப்படி வந்தது? அன்றைக்கும் இன்றைக்கும் எங்களுடைய குடும்ப தகுதி, எங்களுடைய வருவாய் தகுதி எதுவும் மாறவில்லை. ஆனால் அன்றைக்கு தகுதி இல்லை என்றாய், இன்றைக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்கிறாய். இந்த தகுதி புதிதாக எப்படி வந்தது? இப்பொழுது தேர்தல் வருவதனால் அதிக பேரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று தான் எங்களுக்கு தோன்றுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 ஆண்டுகளாக தகுதி உள்ள எங்களை தகுதியற்றவர்களாக நீங்கள் ஆக்கியதன் மூலம் 2 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போய்விட்டது. அதை சேர்த்து இப்பொழுது இந்த 1000 ரூபாய் இந்த மாதத்திலிருந்து கொடுப்பதோடு
கடந்த 2023 ஆமா 23 24 2 ஆண்டுகளுக்குள்ள 24,000 எங்கள் 50 லட்சம் பேருக்கு இந்த 2 ஆண்டுகளுக்குரிய ரூபாயையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது கிளர்ச்சி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்கிறேன் ஒரு யோசனை, உங்களுடைய யூடியூபின் வழியாக நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்திற்கு போங்கள். நாங்கள் புதிதாக தகுதி பெறவில்லை, ஏற்கனவே தகுதி உள்ளவர்களை தகுதியற்றவர்கள் என்று தள்ளி இப்பொழுது தகுதியுடையவர்களாக தேர்வு செய்திருப்பதினால் நாங்கள் 2 ஆண்டு பெற வேண்டிய வருவாயை இழந்து விட்டோம். ஆகவே அந்த 2 ஆண்டு 1000 ரூபாயையும் எங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 12,000 வீதம் 2 ஆண்டுகளுக்கு 24,000 இப்பொழுதிலிருந்து மற்றவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு நீங்கள் 4 பேராவது போனால் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன் அன்று தகுதி இல்லை என்று சொன்னால் அதே ஆளுக்கு அதே நிலையில் எப்படி புதிய தகுதி வந்தது? உனக்கு தேவை இன்றைக்கு ஓட்டுக்கு அரசாங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு நீ வந்திருக்கிறாயே தவிர ஒன்றும் சரியில்லை. ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் கட்சிக்காரனை போல் வீடுகளுக்கு அனுப்பி அவனுடைய செல் நம்பரை வாங்கி அவனுடைய ஆதார் கார்டை வாங்கி அவனுடைய குடும்ப ரகசியங்கள் அவனுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமைகள் அத்தனையும் வெளிக்கொண்டு வருகிறார்கள். கட்சி அதை பெறுகிறது. பிறகு தேர்தல் சமயத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இத்தகைய கேவலமான நிலையில் உறுப்பினர் கார்டு திமுக உறுப்பினர் கார்டுக்கு வாங்குறாங்க சார். இல்ல ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கட்டும், இப்போ ஓடிபி நம்பர் வரைக்கும் செல் நம்பர் வரைக்கும் அது கொடுமை. ஆகவே ரொம்ப இதுக்குள்ளே போய் கொண்டே இருந்தால் இன்றைக்கு பூரா பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால் அது இல்லை. இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஏழைகள் சிறுநீரக திருட்டு முதலில் நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேற்பார்வை குழு என்று இடப்பட்டது. அந்த குழு இவர்களோடு சேர்ந்து கொண்டு வேலை செய்கிறதா என்று நாம் அறிய வேண்டும். பெரிய பணக்காரர்கள் மருத்துவக் கல்லூரி வைத்திருப்பவர்கள் இந்த ஏழைகளுடைய சிறுநீரகத்தை வாங்குறது 20 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் என்று பணக்காரனிடம் ஒரு சிறுநீரகத்தை பொருத்துவதற்கு வாங்கி விடுவார்கள். ஆனால் இந்த ஏழைக்கு 4.5 லட்சம் கொடுக்கிறார்கள், கமிஷன் 5000 எடுத்துக் கொள்கிறார்கள். மருத்துவக் கல்லூரிகளுக்கு பெரும்பணம் இதனால் வருகிறது. ஆக எம்ஜிஆருக்கு அவருடைய அண்ணன் மகளே கொடுத்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ரத்த உறவுக்காரன் தான் கொடுக்கணும் சார், கொடுக்க வேண்டும் என்றுதான் சட்டமும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த சிறுநீரகம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது என்பது கொடுக்கின்றவனுக்கு தெரிகின்ற அளவுக்கு அவர்கள் சட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சட்டமெல்லாம் பொருட்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் சிறுநீரகம் பிடுங்கப்பட்டு யாரோ ஒருவனுக்கு வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு நெசவாளர்கள் ரொம்ப தினக்கூலிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், ஒன்று சிறுநீரகத்தை திருடுகிறது, இன்னொன்று போலீஸ் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களெல்லாம் அடித்து கொள்ளுகிறது. இப்பொழுது கடைசியாக நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் கொடு, அந்த திருப்புவனத்து வாய்க்கு 25 லட்சம் ரூபாய் கொடு என்று சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன், ஏற்கனவே அரசாங்கம் 7.5 லட்சம் கொடுத்துருக்கிறது. ஏன் 7.5 லட்சத்துக்கு மேலே கொடுக்க வேண்டாம்? கள்ளச்சாராயம் குடித்து சென்றால் தான் இந்த அரசு 10 லட்சம் கொடுக்கும். கண் போனாலோ அல்லது செத்து போனாலோ 10 லட்சம் கொடுப்பதனால் கள்ளச்சாராயம் குடித்திருக்க வேண்டும். சும்மா ஆகிறவனுக்கெல்லாம் 5 லட்சம் 7 லட்சம் தான். இவனுக்கு 7.5 லட்சம் கொடுத்தது போக 25 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நான் சொல்கிறேன், இது நல்ல தீர்ப்பா என்று எனக்கு தெரியவில்லை. 25 லட்சத்தை எதற்கு அரசு கொடுக்க வேண்டும்? அரசு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கொடுக்குறோம் என்பதுதான் பொருள். நம்மளுடைய வரி வருவாயில் கொடுக்கப்படுவதாக தான் வரி வருவாயில் கொடுக்கப்படுவதாகத்தான் பொருள். அதனால் இதை ஆள தெரியாத முதலமைச்சருடைய சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஏனென்றால் ஆள தெரியவில்லை. இந்த கொடுமைகளெல்லாம் உங்களுடைய அரசியலே நடப்பதற்கு இல்லை. நீங்கள் எப்படி சார் ஆள தெரியாது? இந்தியா டுடேவே 5 டாப் 5 முதல்வர் அவர் ஒருத்தருக்கு சொல்லிட்டு கேளுங்க, தமாராட்சிட்டு இருக்காங்க சார். சிந்தனை அருந்து விடும் பேசும்போது. ஆகவே ஒன்று, இது அரசு பணத்திலிருந்து கொடுக்கப்படுவது என்று சொன்னால் அது மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக பொருள். இது யார் செய்த குற்றத்திற்காக மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுக்க வேண்டும்? போலீஸ்காரன் அயோக்கியன். அவன் அயோக்கியத்தனமாக அடித்து கொள்ளுகிறான். அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற மமதையில் முதலமைச்சர் சொல்லுகின்ற தப்பான காரியங்களை போலீஸ் செய்வதும், போலீஸ் செய்கின்ற தப்பான காரியங்களில் பாராமுகமாக அரசு இருந்து கொள்வதும் இந்த நாட்டிலே பெரிய வாடிக்கையாக இருக்கிறது. தூத்துக்குடியிலே 13 பேரை 17 போலீஸ்காரர்கள் சுட்டு கொன்ற போது இவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும், கொலை குற்றம் சாட்ட வேண்டும் என்று நீதிபதி சொல்லியும் இன்னைக்கு வரையிலும் அந்த குற்றச்சாட்டு பதிவாகவில்லை. சார், அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க சார். கேளுங்க, 13 பேரை கொன்ற 17 போலீஸ்காரர்களுக்கு
இடமாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கொலைகாரர்களுக்கான அரசு. இது கொலை செய்கின்ற போலீஸ்காரர்களுக்கு லாக்கப்பிலே 25 மரணங்கள் நடந்திருக்கின்றன. சாத்தான்குள மரணத்தில் தகப்பனை மகனை சேர்த்தே அடித்து கொண்டிருக்கிறார்கள். அது 3 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற வழக்குகளெல்லாம் 6 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பிறகு அவன் அப்பீல் செய்வான், இப்படியே பண்ணி கொண்டிருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 2 ஆண்டுகளுக்குள்ளாக முடித்து அவனை தூக்கில் போடுவதை மக்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பொழுதுதான் குற்றம் செய்கின்ற மற்ற போலீஸ்காரர்கள் அஞ்சுவார்கள். 25 வழக்குகள் ஸ்டாலின் ஆட்சி காலத்திற்குள்ளாக லாக்கப்புகளில், போலீஸார் லாக்கப்புகளில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு கொடுமையான ஆட்சி உலகத்தில் கிடையாது. இதுக்கு துணை போனவர் முதல் தானே, அவருடைய அவர் கையில தானே இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் சொல்றேன், நான் அரசு என்று சொல்லுவார் இல்ல, அரசு அவர் கையில தானே போலீஸ் துறை இருக்கு. இந்த பாருங்க, ஆகவே இந்த அரசு கிட்னி திருடுகளுக்கு துணை போகின்ற அரசு, சிறுநீரக திருட்டுக்கு துணை போகின்ற அரசு, லாக்கப்பில் நடக்கின்ற மரணங்களை பெருமளவுக்கு கண்டுகொள்ளாமல் காலந்தாழ்ச்சி. எப்பொழுது இந்த மந்திரிகளெல்லாம் ஏன் பயப்படுவதில்லை? 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கிறது. 2003 துரைமுருகன் மீது போடப்பட்ட வழக்கு 2-3 ஆட்சி காலத்தில் அவருடைய திமுக ஆட்சி வந்தபோது மூடப்பட்டு இப்பொழுது மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு முடியும் போது அவர் இருக்க மாட்டார். இந்த நீதிமுறையால் நம்முடைய ஊழலை ஒழிக்கவே முடியாது. நம்முடைய நீதிமன்றத்தால் நீதிமுறையால் ஊழலை ஒழிக்கவே முடியாது. 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்குள் வெகு வேகமாக தனி கோர்ட் வைக்கிறீர்கள். எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, மந்திரிக்கு எல்லாம் விசாரிப்பதற்கு தனி கோர்ட் வைக்கிறது. தனி கோர்ட், அதுக்கு அடுத்த தனி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரிவு, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட், எல்லாம் ஒரு 2 ஆண்டுகளுக்குள் முடிந்து ஆவண்ண ராஜா 1,70,000 கோடி ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும் அடித்து விட்டு டெல்லி சிறைச்சாலையில் 1.5 ஆண்டுகள் இருந்தார்கள். ப. சிதம்பரம் 100 நாள் இருந்தார். இவர்களெல்லாம் ஊழல் செய்தார்கள் என்பதற்காக சிறைக்கு போனார்கள் என்பதை தவிர வந்தார்கள். பிறகு இந்த வழக்கு நடப்பதற்கான அறிகுறியே இல்லை. ஆகவே இந்த ஊழல்வாதிகள் யாராக இருந்தால், தனி நபர் ஒருவன் திருடனாக இருக்கிறான், வீடேறி குதித்து திருடுகிறான் என்றால் அந்த வழக்கு 6 மாதத்தில் முடிக்கப்படுகிறது. கொலை செய்கின்றவனுடைய வழக்கு தனியாளாக இருந்தால் சீக்கிரம் முடிக்கப்படும். போலீஸ்காரன் வழக்கு, லாக்கப் மரணங்கள், மந்திரிகள் செய்கிற குற்றங்கள், அவர்கள் அடிக்கின்ற கொள்ளைகள், இவையெல்லாம் வெகு சீக்கிரமாக விசாரிக்கப்பட்டு அவர்கள் நம் கண் முன்னால் தூக்குக்கு போயோ அல்லது ஆயுள் தண்டனை அனுபவித்தோ அல்லது சிறை தண்டனை அனுபவித்தோ நாம் பார்த்தால்தான் அந்த அதிகாரிகள் பயப்படுவார்கள். 5 கலெக்டர்கள் எந்த ஆட்சியிலாவது மணல் திருடினார்கள் என்று நீதிமன்றத்தை சந்தித்ததுண்டா? ஸ்டாலினுடைய ஆட்சியின் பெருமை. கிட்னி திருடப்படுகிறது, கலெக்டர்கள் ஆற்று மணலை திருடுகிறார்கள், போலீஸ்காரர்கள் அடித்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு ஆட்சி. போங்க, இதுக்கு மேலே சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை சார். ஸ்டாலின் ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மிக அழகாக ஜெம் டிவியோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். சரி, ரொம்ப நல்லா இருக்குது.